வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்களை எடுத்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இணைவு, சசிகலா அவர்களுடைய இணைவு அப்படின்றத பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அழைப்புகளையும் விடுத்து கொண்டிருக்கிறார் என்றே கூறலாம். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இணைய தீவிரமாக முயற்சிகளை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார் என்றே கூறுகிறார்கள் நம்முடைய அதிமுக வட்டாரங்கள். அப்படி என்னன்னா, தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டி தற்பொழுது கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று அறிக்கையும் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் அக்கட்சியில் இணைய ஓபிஎஸ்ஸும் விருப்பம் அதிகமாக இருப்பது என்பது தெரிய வருகிறது இதன் மூலமாக. ஆனால் தேமுதிகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுதீஷ் ஓபிஎஸ் மகன் ஜெய பிரதாப் இவர்களும் சந்தித்து பேசிய பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இபிஎஸ்ஸிடம் கூறியதாகவும் சொல்லியிருப்பதாகவும், இதுபோல பலவிதமான வழிகளில் அதிமுகவில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மூலமாக இணைவதாக தீவிரமாக இருக்கிறார். தேமுதிக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக ஒருத்தர் பேசுறதும், அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துறதும், அதன் பிறகு சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக எடப்பாடியின் அணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதும் என பல விதமான முயற்சிகளில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களம் இறங்கி இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஒரு பக்கம்னா சசிகலா ஒரு பக்கம், ஓகேங்களா. என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவுகளையும் எடுத்திருக்கிறார். பெரும் விதத்தில் அதிமுக இணைவது குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் தலைமையில் இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் தலைமையில் 20ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் வேறு நடைபெற போகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாருமே அதிமுகவின் கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என எல்லாருமே பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலயமா இவங்க எல்லாமே பெரும் விதத்தில் செயல்படுவார்கள் என்பது மட்டும் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக நம்மளுடைய அதிமுகவின் வட்டாரங்கள் இருப்பார்கள் அப்படின்றது மட்டும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதிமுகவில் பார்த்திங்கன்னா தற்போது அனைவரும் ஒன்று சேர போகிறாங்க. அதில் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் மூலமாகவே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, ஸோ டோட்டலாக கதை இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் மூலமாகவே முடிஞ்சிடும். இதே போன்று தான் இந்த புரட்சி மாநாடு திருச்சியில் நடத்துனாரு. ஸோ அது மூலமாக இபிஎஸ் அப்படி இப்படி மைண்ட் மாறின மாதிரி இருந்தாலும் அப்படியே மாற்றி விட்டார்கள் நம்முடைய மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள். ஸோ இந்த ஒரு ஆலோசனை கூட்டமான பேச்சுவார்த்தை எல்லாம் ஒத்து போச்சுன்னா 2026 கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழல் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.